Good morning students. In this class we will discuss about electric field. Let's see the definition. The region around a charged body in which another charged body experiences an electrostatic force. Let us assume a source charge Q. It has own electric field and a test charge Q0 is placed here. That is negligibly a small charge, so that the electric field is too small. If the test charge moves towards the source charge in a particular distance, a test charge repels from the source charge. That particular boundary is the boundary of the electric field of the source charge. The particular area inside the boundary is the electric field of the source charge. Once again, listen carefully. A source charge Q and the test charge Q0. டெஸ்ட் சார்ஜ் Q0 இப்போ நான் சோர்ஸ் சார்ஜை பக்கத்தாடி இப்படி மூவ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிப்பல் ஆகுது. இதே நான் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்தேன்னா, டெஸ்ட் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜாக சூஸ் பண்ணேன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸு இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த சோர்ஸ் சார்ஜ் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை கொடுத்துட்ருக்குன்னு சொல்ல வராங்க. அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு வரை எனக்கு ஆக்ட் ஆகிட்ருக்கும். அப்போ இந்த டெஸ்ட் சார்ஜ் அந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்த பின்னாடி எனக்கு சப்போஸ் ரிப்பலோ அல்லது அட்ராக்டோ ஆகும். அப்போ அந்த பர்டிகுலர் ஃபீல்டை தான் என்ன சொல்ல வரோன்னா அந்த சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்ல வரோம். வி ஆல்ரெடி நோ அபவுட் கூலும்ஸ் லா. இப்போ Q1 Q2ங்கிற சார்ஜ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் நான் எடுத்துக்கிட்டேன்னா அப்போ கூலும்ஸ் லா ஃபார்முலா எழுதியிருக்கேங்க. F = 1/4πε0 Q1 Q2/r². அப்போ இங்கே சார்ஜஸ் Q1 Q2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஃபார்முலா Q1 Q2/r²ன்னு எடுத்துட்டேன். இப்போ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் இப்போ சோர்ஸ் சார்ஜ் Qன்னு எடுத்துக்கிட்டேன், டெஸ்ட் சார்ஜ் Q0ன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த டிஸ்டன்ஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்போ இங்கே என்ன ஃபார்முலா எழுதுவேன்? மோஸ்ட் ஆஃப் யூ காட் த ஆன்சர், ரைட்? வி ரைட் இட் 1/4πε0 ஃபஸ்ட் சார்ஜ் Q, செகண்ட் சார்ஜ் Q0, டிஸ்டன்ஸ் ஆர் r². இந்த பாயிண்டில் சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ கால்குலேட் பண்ண ஒரு டெஸ்ட் சார்ஜை நான் இங்கே கொண்டு வரேன். அப்போ இங்கே கொண்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிஃபல்ஸ் அந்த டெஸ்ட் சார்ஜ் மேலே ஒரு ரிஃபல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த சோர்ஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து அப்போ அந்த ரிஃபல்சிவ் ஃபோர்ஸு டிவைட் பை டெஸ்ட் சார்ஜ் நான் டினோட் பண்ணிடுறேன். இப்போ ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன் ப்ளஸ் சார்ஜோட யூனிட்டு கூலும். அப்போ மேலே கொண்டு வந்தோன்னா NC இன்வர்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்தோட யூனிட்டு NC இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே எஃபோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணோன்னா E = Fக்கு பதிலாக 1/4πε0 Q0/r². இப்போ இங்கே டிவைட் பை Q0. இப்போ அந்த டிவைட் பை Q0 இங்கேயே அப்ளை பண்ணிடுறேன். அப்போ இங்கே Q0 கேன்சல் ஆயிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா E = 1/4πε0 Q/r². அதாவது இந்த சோர்ஸ் சார்ஜ் இந்த பர்டிகுலர் பாயிண்டில் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு E = 1/4πε0 Q/r². ஃபஸ்ட் பாயிண்ட், த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதாவது நம்ம சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் சார்ஜு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அதோட அவுட்வார்ட் டைரக்ஷனில் இருக்கும். இதே நான் சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் சார்ஜை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த சோர்ஸ் சார்ஜோட இன்வார்ட் டைரக்ஷன் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் இருக்கும். செகண்ட் பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு E = 1/4πε0 Q/r². இங்கே Qங்கிறது சோர்ஸ் சார்ஜ். இப்போ இந்த ஃபார்முலா Q0ன்னு எந்த டேமும் வரல. அதனால் E எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சோர்ஸ் சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு, Q0 டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்ல வராங்க. அடுத்த தேர்டு பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு = ஃபோர்ஸ் F / Q0ன்னு எழுதுகிறோம். அதாவது டெஸ்ட் சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்
அப்போ இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி எழுதுனா எஃப் ஈக்குவல் டு இ இன்ட்டு கியூ நாட் அப்படின்னு எழுதலாம். 4th பாயிண்ட் இ ஈக்குவல் டு 1/4πε0 q/r². இப்போ இந்த ஃபார்முலாவில் இ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு அதிகமாக இருக்கணும்னா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு குறையும். அடுத்த 5வது பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது என்னென்னா இது ஒரு வெக்டர் குவான்டிட்டி. இதுக்கு மேக்னிடியூடும் அண்டு டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 6வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா அதோட மேக்னிடியூடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்டையும் சேமாக இருக்கும். இதே நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால் அதோட மேக்னிடியூடு எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்.